பேசலாம். சுப்பிரமணி, இங்க கடைசியா எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து விட்ட பிறகும் கூட ஓபிஎஸ் டிடிவி தொடர்பான அந்த இணைப்பு உறுதி செய்யப்படாமலேயே இருந்தது. கிட்டத்தட்ட கடைசியாக அவர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலை இருந்தது. அதிமுக வரத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலையில்தான் இணைத்துக் கொள்ளப்பட்டார்களா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும்? அதாவது முன்ன ஒரு 6 மாதத்துக்கு முன்பாகவே இங்க இருக்கிற பாஜக தலைமை அவர்கள் கண்டிப்பாக பாஜக வளர்ந்து வருகிறது, நம்ம தனியா களம் காண வேண்டும், என்டிஏ பிஜேபி தலைமையில் களம் காண வேண்டும், அப்பதான் பிஜேபிக்கான வளர்ச்சி தமிழகத்துல இருக்கும் அப்படின்றத ரொம்ப உறுதியா இருந்தார் அவர். அதை வச்சுதான் அந்த பயணம் எல்லாம் போனாங்க. எப்படி உறுதியாயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 முறையாக பிரதமர் இங்க உள்ள அந்த எழுச்சியை பார்த்த பிறகு, இந்த பல்லடத்துல நடந்த கூட்டங்கள், அப்புறம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்த கூட்டங்களை பார்த்ததுக்கு பிறகு எஸ் பிஜேபி தமிழகத்திலே நல்லா வளர்ந்திருக்கிறது. சோ இனிமே நம்ம என்டிஏ பிஜேபி தான் இங்க லீட் பண்ணணும், தமிழகத்துல லீட் பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஒரு இது கார்னர் ஆஃப் த மைண்ட்ல வச்சிருப்பாங்க, ஏடிஎம்கே கூட போலாமா, அதுதான் நம்ம விவாதங்கள்லாம் பேசுறோம், கதவுகள் இன்னும் திறந்திருக்கிற சொன்ன காரணங்கள் அதுதான். ஆனா இப்ப கடந்த ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் பிரதமர் மோடியே நேரடியாக அமைச்சர்கள் நேரடியாக களத்தில் கண்ட பிறகு கண்டிப்பாக பிஜேபி வளர்ந்திருக்கு. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தோம்னா, பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்த போதும் கூட எம்ஜிஆர் நல்லாட்சி தந்தார், ஜெயலலிதா நல்லாட்சி தந்தார் தான் பாராட்டினாரு. அப்படி பார்க்க போயிருந்தா அதிமுக கூட்டணிக்கு போயிருந்திருக்கணும். அப்படி கிடையாது. அதாவது பொய் சொல்ல முடியாது இல்ல. இப்ப அதாவது காமராஜர் நல்லாட்சி கொடுத்தாங்க கூட சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் இல்லீங்களா. அதாவது யார் நல்லது பண்ணாங்களோ சொல்றாங்க, அதற்காக நாங்க நல்லது பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லையா. நல்லது பண்ணுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்க இது வரைக்கும் நல்லது பண்ணிருக்கீங்க, நாங்க நல்லது பண்ண வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர அதனால எம்ஜிஆர் அவங்க கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும், ஜெயலலிதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கணும் சொல்ல முடியாது. அவர் நல்லது பண்ணியிருக்கிறார்கள், நல்லது பண்ணுவதற்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்புக்கு இப்ப காலம் உருவாகி இல்ல. நான் இப்ப கேள்வி எங்க வருது திரு சுப்பிரமணி, நான் இங்க ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் ஏதோ இந்த கடைசி 2 பிரதமரனுடைய பயணத்தில் தான் பிரதமரால் ஈர்க்கப்பட்டு அல்லது நாங்க பாஜகவோடு தொடர்றோம்னு சொல்ல அவங்க ரொம்ப நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீண்ட காலமா தலைமை எங்களோடு பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் இணைந்து தொகுதி பங்கீடு, கூட்டணி, எத்தனை சீட்டு, எந்தெந்த இடங்கள்லாம் பேச ஆரம்பித்த பிறகும் கூட இவர்கள் இருவரும் உறுதியாகாமல் இருந்தார்கள். கடைசி வரைக்கும் ஆர்ஏசிலே இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல அப்படி இல்ல. அதாவது எப்படி பார்க்கணும், கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற அந்த 3 பேர், அதாவது இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அந்த 3 பேர்லயும் பாத்தீங்கன்னா யாருக்கு பின்னாடி அதிகமான மாவட்ட செயலாளர்களோ எம்எல்ஏக்களோ இல்ல தொண்டர்களோ இருக்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி இல்ல நம்ம களத்துல பாத்தீங்கன்னா கூட இபிஎஸ் ஐயா பின்னாடி தான் இருக்கிறாங்க. 63 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 2500 மாவட்ட செயலாளர் மேல இருக்கிறாங்க இல்லைங்களா. அதுல மறுக்க முடியாத உண்மை. ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் அந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் இது வரைக்கும் இல்ல, அது ப்ரூவ் பண்ணல. இனிமே ஒரு தேர்தலை சந்தித்து அது மூலமா ப்ரூவ் பண்ணணும். அதற்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இந்த 2024 தேர்தலை பிஜேபியோட சேர்ந்து என்டிஏ கூட்டணி மூலமா களம் காண்றாங்க. ஏன்னா இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன அப்படின்னா பிஜேபி கிளாஸ் மினிட் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது, இபிஎஸ் வருவாரு, எப்படியாவது வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காத்திருந்ததுன்னு தானே அர்த்தம். இல்ல பிஜேபி தலைமை அத மாதிரி இது பண்ணிட்டு ஒரு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் தீர்க்கமாக இருந்தார். அதுதான் முன்னாடியே சொன்னார், அந்த கூட்டணி பிரிந்ததுக்கு காரணமே அதுதான். செப்டம்பர் 2020 அப்போ தேசிய தலைமை ஒரு முடிவு சொல்லியிருந்தா அது அண்ணாமலை மறுத்திருப்பாரா? கண்டிப்பா மறுக்கிற இடத்துல அவர் இருக்காரு. ஏன்னா இங்க களத்துல இருக்கிறவர் தான், வேலை செஞ்சவர் அவர் தான். வேலை செஞ்ச நான் சொல்றேன், இங்க களம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் இங்க பார்த்துட்டு எஸ் டிக் போட்டு போறாங்க அவங்க. அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது நீங்க மேலிட தலைமை சொன்னதெல்லாம் கீழே கேட்கறதுக்கு இது நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி தான். இது பகுத்தறிவாதிகள் பிறந்த மண். அண்ணாமலைக்கும் பகுத்தறிவு இருக்கிறது, மற்றவர்களுக்கு இருக்கிற மாதிரி அனைவருக்கும் இருக்கும் பகுத்தறிவு இல்லையா. அதனால அவர் சொல்றாரு, கண்டிப்பாக இங்க களம் நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த கருத்து கணிப்புல பாக்குறோம்ல, ஒப்பீனியன் போல்லாம் டபுள் டிஜிட்ல போயிட்டு இருக்காங்களா. அதாவது கூட்டணி முடிவே பண்ணாத அப்பயே உங்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு 18% 20% வருகிறது என்றால், என்டிஏ கூட்டணி அமைந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லாம் கொடுத்து எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இது பலம் பெறதானே ஆகும். அதுல சில கேள்விகளும் இருக்கு, நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது பாஜகவுக்கான வாக்கு வங்கி என்பது என்ன, வாக்கு சதவீதம் என்பது என்ன, அதன் அடிப்படையில் அவர்கள் பலம் பெற போவது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறதும் குறித்து நம்ம பேசலாம். ஒரு திருக்கலை இப்போ சுப்பிரமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசிய தலைமை சொல்றதை தாண்டி மாநில தலைமை ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ, அவர் வேண்டான்னு சொல்லியிருந்தா வேண்டாம் தான் அப்படிங்கிறாரு. அதுக்கான பதில் சுருக்கமா சொல்லி. அப்போ அவருக்கு அடுத்தபடி மோடியை விட அண்ணாமலை பெரியவர்.
இல்லையா? அதான் அர்த்தம். இங்க தமிழ்நாட்டினுடைய களம் இவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார். அண்ணாமலை பெரிய ஆளு இல்ல, தமிழ்நாட்டினுடைய களம் அவருக்கு தான் தெரியும், அவர் தான் ஒர்க் பண்ணிருக்காரு, களம் அவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார். அவருக்கு மட்டும் இல்லைங்க, பாஜக மற்ற தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எல்லாருடைய ஒப்பீனியனும் மத்திய தலைமை வாங்காமையா இருக்கும். இவரை மட்டுமா பார்ப்பாங்க? இவரு பல சவுடால் விட்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. இல்ல, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இல்ல தப்பா ஒண்ணும் இல்ல, சவுடால் நல்ல வார்த்தை தான். சவால்னு சொல்லுங்க. சவால் வேற அது. அது நல்ல வார்த்தை தான். வளர்ந்துருக்குன்னு சொல்ற. உதாரணமா பாஜக வளர்ந்துருக்குது இப்போது அப்படின்னு சொல்ற. அவர் சில கருத்து கணிப்புகளையும் அதுக்கு ஆதரவா சொல்றாரு. கருத்து கணிப்புகளை வச்சு வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணணும்ல. அது அதே கேள்விதான் அதிமுக நோக்கியும் வருது. எது? அதே கேள்வி, அதே எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிருக்கணும். அதிமுக நோக்கி அதிமுக ப்ரூவ் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி, இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதற்கு பிறகாக அவர் சந்தித்த தேர்தல்கள்ல அவர் பெற்ற, நீங்க ஓ பன்னீர்செல்வம் இருந்தாரு, அவர் ஒத்துழைக்கல அப்படிங்கிறீங்க. ஓ பன்னீர்செல்வம் இப்ப போயிட்டாரு. இப்ப இந்த முறை நீங்க உங்க பலத்தை நிரூபிக்கணும்னா இந்நேரம் பாஜக கூட்டணிக்கு போன கட்சிகள்ல பெரும்பான்மை கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கணுமே. ஏன் யாருமே வரல? யாரு வரலன்னு எப்படி சொல்றீங்க? இப்ப இது வரைக்கும் யாரும் வரல. போன கட்சிகள்லாம் என்னங்க, சின்ன சின்ன கட்சிகளுங்க. 1% அதுதான் பிஜேபி எங்களோட பலம்ங்கறாங்க. இங்க பெரிய கட்சிகள் வந்திருக்காங்க. எஸ்டிபிஐக்கு அவங்க தெற்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க 30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க தனியா நின்று. அதனால அவங்க பலம் போதுமா? அது இது போதுமா? இது மட்டும் பாஜக போதுமா? இன்னைக்கு முக்கியமான 2 கட்சிகள் தேமுதிகவும் பாமகவும். அவங்க இன்னும் எந்த கட்சி எந்த பக்கமும் போகலையே. நீ இன்னொன்னு என்ன சொல்ற, உங்களுக்கு எந்த பக்கமும் போகல. சரி, அதிமுகவுக்கு வரல இல்ல, அங்கேயும் வரலையே, அங்கேயும் போகலையே. ஏன் அதிமுக வரலங்கிறதான கேள்வி. ஏன் பாஜகவுக்கு போகலைங்கிறதும் கேள்வி தானே. நாம அதிமுக பத்தி, நம்ம அதிமுக பத்தி பேசும்போது அதிமுக ஏன் வரல நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி பலம் இருக்கு, அந்த பலத்தை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும். அவங்க வந்து முடிவாகலையேங்க, வரவில்லை என்று முடிவாயிட்டா நீங்க கேட்கலாம். அவங்க இதுவரை இந்த நிமிடம் வரை இன்னைக்கு நைட் ஒரு 9 மணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி வரைன்னு வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப அப்படி பார்த்தா இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸுக்கு இடம் ஒதுக்கப்படல. சீட்டு ஒதுக்கப்படும், இடம் எது என்று ஒதுக்கப்படல. அங்க சிக்கல்கள் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டு எல்லாமே ஆயிடுச்சுங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க சார். இன்னும் முடிவாகவில்லை, இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அங்க தொங்கல்ல இருக்குது. இங்க இந்த கூட்டணியில 2 பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 கட்சிகளும் தான் நான் பிரதான கட்சிகள் நினைக்கிறேன். மற்ற கட்சிகள்லாம் பிரதான கட்சியா நான் நினைக்கல. அப்படி இருக்கும்போது இவங்க எங்க போறாங்கிறத பார்க்கணும்ல. இவங்க அதிமுக பேசிட்டு இருக்காங்களா? அப்ப அதிமுக வல்லம் இல்லாத கட்சினா ஏன் பேசிட்டு இருக்கிறாங்க? அங்க போய் ஏன் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க? மாறி மாறி முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றுலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. பேசிக்கா அதிமுக அதனுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இட் இஸ் டு பி ப்ரூவ்டு. நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா ப்ரூவ் பண்ணணும். எப்படி பாஜக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றேன், ஒரு தேர்தல் மூலமா தாங்கள் பலம் கூடி இருக்கோங்கிறத அதிமுகவும் தன்னுடைய தேர்தல் மூலமாக தான் ப்ரூவ் பண்ண முடியும். சந்தேகம் இல்லை. ஒரே விஷயம் சொல்லிடுறேன். நம்ம நண்பர் சொன்னாரு, இது கருத்து கணிப்புகள்ல பாஜக முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னாரு. நம்ம சொல்றோம் ஓரளவுக்கு இதுல வந்ததுல இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் தான் கொஞ்சம் நெருக்கமா பார்க்க வேண்டிய விஷயம். அவங்க ஒரு பெரிய அமைப்பு. அவங்க கொடுத்த கருத்து கணிப்புல என்ன சொல்லியிருக்காங்க, 2019 இந்த அதிமுக அல்லாத என்டிஏ கூட்டணியுடைய, அப்படின்னா என்டிஏ கூட்டணி என்ன, தமாக, தேமுதிக, பாமக எல்லாம் சேர்ந்த கூட்டணி. சரி, அதுல 12% தான் வாங்கியிருந்தாங்க. இப்ப 2024 என்ன ப்ரொஜெக்ஷன் பண்றாங்கன்னா 15% தான் பண்றாங்க. சரி, பாஜகவுக்கு தனியா கிடையாது. அதிமுக எல்லாரும் என்டிஏ கூட்டணியில இருந்த மதிமுக மட்டும் இல்ல. சரி, மற்ற எல்லாரும் சேர்ந்து 15% சொல்றாங்க. சரி, அதே சமயத்துல அதிமுக 30% சொல்லி இருக்கிறாங்க.